பதினேழாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கீதையில வந்து குணங்களுக்கு தக்க நடக்கிற செயல்பாடுகளை விவரிக்கிறார். அதுல வந்து உடல் தவம், வாக்கு தவம், மனசுக்கு தவம் இதெல்லாம் சொல்றாரு. ஆகாரத்தை சொல்றார், குணங்களுக்கு தக்க ஆகாரம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்றாரு. சமஸ்கிருதத்துல நிறைய பரிச்சயம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது என்ன காரணம் நேற்றுலாம் பார்த்தோம். அந்த துரியோதனை வந்து அறிமுகம் பண்ணும்போது துரோணர்கிட்ட வந்து அறிமுகம் பண்ண அவனே வந்து பொதுவா ராஜா கிட்ட இவங்கதான் போகணும், ஆனா அவனே இறங்கி வந்துட்டு பேசுறான். இதெல்லாம் வந்து பயத்தோடைய அறிகுறி. அதாவது ஆள் மனதுல பயம் வந்துட்டு நம்ம தோத்துருவோம், சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சது. அதனாலதான் அவன் அறிமுகம் பண்ணும்போது நம்ம பக்கம் உள்ள படைகளை நான் உங்களுக்கு அறிமுகம் பண்றேன், நீங்க வந்து திவிஜ உத்தமர், நீங்க பிராமணர்களே ஒசத்தி அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒசத்தியான பிராமணன் கண்டிப்பா சண்டை போட மாட்டான். ஆனாங்க எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுக்கே டவுட்டா இருக்கு. ஒருவேளை பாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக நம்ம பக்கம் தந்திரமா வந்து நிக்கிறாரோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. அடுத்து அந்த காலத்துல திரிசோத்தமன்னா இன்னொரு பேரும் உண்டு. பிராமணங்கன்னா சாப்பிடத்தான் லாயக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவங்க வந்து சண்டைக்கெல்லாம் லாயக்கு, விதவிதமா செய்து நல்லா நெய் போட்டு சாப்பிடணும். பிராமண போஜன பிரியான்னு ஒரு மரபு சொல்லே. அப்போ அவரை வந்து இப்படி நிந்திக்கிறானா புகழ்றானா, அது சமஸ்கிருதத்துல தமிழ்ல கூட அன்னைக்கு பார்த்தோம். சொன்னான் அப்படிங்கிறது ரெண்டும் கட்டம் வார்த்தை. இப்படி சொல்றத பத்தியே 10-15 பாடல்ல வார்த்தைகள். பகர்ந்தான், அது வந்து கருத்தை வந்து எடுத்து சொல்றது. விளக்கினான் அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்றது கருத்தை தான் வருது. ஒரே கருத்தை வந்து பல வார்த்தைகள்ல நாம அந்த பாவனைக்கு தக்க பயன்படுத்தும். அப்போ இவர் வந்து கண்டிப்பா பாண்டவர்கள் பக்கம் தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுட்டு, அது பிராமணர்களை நீங்க உத்தமமானவர் வேற அப்படின்னு வேற சுத்தி காட்டுவாங்க. அதுக்கடுத்து பீஸ்மர், நம்ம நீங்க இருக்கீங்க பிராமண உத்தமர், பீஸ்மர் இருக்கிறார் அப்படின்னா, பீஸ்மர் வந்து பாண்டவர்களை கொல்றதுக்கு அவருக்கு எப்பவுமே மனசு வராது. அவரும் அவங்க பக்கம் உள்ள ஆளுதான். அதான் மறைமுகமா அதை சொல்லி அவரை வந்து வயசானவர், அவரை வச்சு என்ன பிரயோஜனம், அப்படியே இருந்தா கூட ரொம்ப 180 வயசு தாண்டியாச்சு, இனி அவரை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு. எப்பவுமே வயசானவங்களை ஓரம் கட்டுறது எல்லாருக்கும் ஒரு பழக்கம் வந்து, அவங்கதான் வந்து கொஞ்சம் வடிய வந்து பங்கேற்பாங்க, நானும் இருக்கிறேன்னு காட்டுற மாதிரி. ஆனா வாலிபம் அதுக்கு வயசு குறைஞ்சவங்க அவங்கள ஒதுக்கதான் செய்வாங்க. அப்போ அவர் அப்படி சொல்றாரு. அடுத்து கிருபாச்சாரியர், அவரும் வந்து நமக்கு அனுகூலம் இல்லைங்கிறத மனசுக்குள்ள வச்சு பேசலாம். அடுத்து கிருபாச்சாரியர் சொல்லலாம், பேர்லயே அவருக்கு கிருபை ஜாஸ்தி இருக்கு, அதனால அவரும், அதாவது வாத்தியாருக்கு வந்து சொல்லி தரலாம், பங்கேற்க முடியாது. இப்ப வந்து எப்படி சொல்லலாம்னா, ஜேசுதாஸ் வந்து நல்ல பாடகர் தான், நிறைய கீதா ஸ்லோகம்லாம் சாண்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதை வச்சு யாரும் பக்தனாக முடியாது. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தர்கள் எவ்வளவு பேரு பக்தர் ஆக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஜேசுதாஸ் மாதிரி பாட தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ இதுல வித்தியாசம் இருக்கு. இப்படி வாத்தியார் வந்து அவற்றை படிக்கிறவன் ஜனாதிபதி கூட ஆயிடலாம், ஆனா வாத்தியாரா தான் இருக்கும். அப்போ இவர் கிருபாச்சாரியர் வந்து வாத்தியார், நல்ல வாத்தியார் தான். அவரு வந்து சண்டைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, பாண்டவர்களுக்கு
எந்த விதத்துல அனுகூலமா இருக்கலாம், அதுதான் அவருடைய திட்டம்னு அவன் நினைக்காம மனசு. இப்ப வாத்தியார்கள்லாம் எப்படின்னா, சென்னையில நான் இருக்கும்போது அங்க பாலமுரளி கிருஷ்ணன் அவர் வந்து பாட்டு கத்துக் கொடுக்கலாம், ஆனா எதிராளி தொண்டைக்கு ஏற்ற மாதிரி தான் தொண்டையை மாத்தம், அது அவங்களுக்கு முடியாது. வாத்தியாருக்கு வந்து அதெல்லாம் செய்ய முடியும், ஆனா பாடகரா ஆக முடியாது. இந்த வித்தியாசம் இருக்கு. இது மாதிரி இவர் வந்து போர்ல வந்து இவரை நம்ப முடியாதுங்கிற அர்த்தத்துலதான் அவரையும் அறிமுகம் பண்றார். அடுத்து எனக்கு கூட பிறந்த தம்பி விகர்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்றான். எத்தனை பேர் இருக்காங்க, 90 100 பேர் இருக்காங்க. இவனை மட்டும் என் குறிப்பிட்டு சொன்னான்னா, இவன் ஒரு ஆளுதான் துரியோதனுக்கு எதிரியா அங்க இருக்கிறான். திரௌபதிய மானபங்கம் பண்ற போது எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஆளே வந்தான். அதனால அவனையும் நிந்திக்கிற அர்த்தத்துல அறிமுகம் பண்றான். இப்படி செய்யறது பூரா அவன் செய்யறது பூரா அவன் அறிமுகப்பட்ட ஆள்கள் பூரா ஏதாவது ஒரு விதத்துல பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க அந்த அர்த்தத்திலே சொல்லி கடைசியில இவங்க எல்லாம் இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சூரர்கள் தான் அப்படிங்கிறான். ஆனா எப்பவுமே ரொம்ப அறிவாளிகளை ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம். ஞானம் இருந்ததுன்னா ஒண்ணு சேர்க்கலாம், ஞானம் இல்லாம அறிவு இருக்கிறவங்கள ஒண்ணு திரட்டுறது கஷ்டம். ஞானம் இருந்து எவ்வளவு அறிவை ஒருத்தன் திரட்டினாலும் அது அவனால கிரகிக்க முடியும். ஞானம் இல்லாம அறிவை மட்டும் திரட்டிக்கிட்டே இருந்தா அந்த அறிவு வந்து அவனுக்கு சுமையா போயிடும், சில சமயம் பைத்தியமா கூட ஆயிடும். இப்ப இவங்கெல்லாம் பகவ அதுல வார்த்தை வரும். இவங்கெல்லாம் பல பேரா இருந்தா கூட ஒன்னாயிட்டா பெரிய சூழல்கள் இல்லை. தனித்தனியா பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஒரு எப்படி ஒரு தேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கயிறு இருக்கு, அது தனித்தனி நூலா எடுத்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா எல்லாம் சேர்ந்தா பகவான எழுத்துடலாம். அது மாதிரி அர்த்தத்திலையும் ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதுல பார்க்கிறோம். இதை கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த யாருமே வந்து பேசும்போது இந்த கீதையில இருக்குது அனுத்வேக கரம் வாக்கியம்னு ஒரு வார்த்தை உண்டு. பேசுறது வந்து உண்மையா இருந்தா கூட அடுத்தவங்களை நோகடிக்கும் அப்படின்னா பேசக்கூடாது, அதுக்கு அவசியம் இல்லை. ஆனா எல்லாரும் அதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே நோகடிக்கிறதெல்லாம் என்னமோ பல பேர் கொஞ்சம் சிரிச்சோ ஒரு சந்தோஷமாகவோ இன்முகமாகவோ அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. வள்ளுவரே வந்து அடுத்தது காட்டும் படிக்கு போல நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகம் அப்படிங்கிறார். மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கலாமா, இவங்க எதுக்கு லாயக்கு, என்ன மாதிரி மெண்டாலிட்டியல், முகம் தான் கண்ணாடியாட்டம். அப்போ கீதையில வந்து அந்த ஆரம்பத்திலேயே வந்து நமக்கு மனபாவனையை பூரா முதல் அத்தியாயத்துல கொடுத்துடுறாங்க. யார் யார் என்னென்ன மனபாவனையில இருக்கிறாங்க, அவங்க எப்படிலாம் செயல்படுவாங்க, ஒருத்தருடைய மனபாவனை வந்து எந்த மாதிரியான சோகத்தெல்லாம் உருவாக்கும், எப்படி பயத்தை தரும், என்ன மாதிரி பாசத்துக்கு ஆட்படுத்தும், எல்லா விவகாரமும் முதல் அத்தியாயத்திலே வந்துடும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து திவிச்சோத்தமாங்கிறது ஒரு ஒரு மட்டம், மட்டமான வார்த்தை அந்த இடத்துல சண்டைக்கு வந்திருக்கிற இடத்துல எப்படி வந்து கசாப்பு கடையில அகிம்சை பேசுற மாதிரி அது பொருத்தப்படாது. இன்னொரு வார்த்தையை கடைசியில அவன் போடுவான், எக்த ஜீவிதா அப்படின்னு போடுவான். எக்த ஜீவிதான்னா எனக்காகவே சாகணும்னு வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து எனக்காக உயிரை விடுவாங்கன்னு நம்ம அந்த விளக்கத்துல இருக்கோம். ஆனா அதோடைய அர்த்தம் வந்து எக்த ஜீவிதான்னா நம்ம இதுல சொல்றோமே சர்வ தர்மா பரித்தியட்ச மனசால கூட விட்டுரு அப்படின்னு இருக்க. அது மாதிரி இவங்க எல்லாம் எனக்காக வந்திருக்கிறாங்க, செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அமங்கலமான வார்த்தை. முதல்ல ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையை போடுறான். அப்போ இதைத்தான் வந்து சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் என்ன சொல்றாங்கன்னா, சரஸ்வதி அந்த இடத்துல உண்மையை நிரூபிக்கிறார். எப்பவுமே வார்த்தை வந்து சரஸ்வதி, அதனாலதான் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்கு தேவதா.
யாரு வாயில வந்து வாக்கு தேவதை தங்கி இருக்காங்க, நாக்குல அவங்க தங்கி இருப்பாங்க. அந்த வாக்கு தேவதா வந்து இப்படி ஒரு வார்த்தையை அவங்ககிட்ட வெளியிடுறாங்கன்னா பின்னாடி நடக்க வேண்டிய விதிய முன்னாடியே சரஸ்வதி மூலமா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் போட்டிருப்பாங்க. சரஸ்வதி தான் அவன் வாயில வெளிப்பட்டாங்க. என்னதான் இது சம்பந்தம் இல்லாம அந்த வார்த்தை இருக்கேன்னு பார்த்தா வாக்கு தேவதா அவங்க. அதனால இந்த மாதிரி அந்த ஆச்சாரியர் தான் அப்படி எடுத்துக்கிறாங்க. அஸ்த நட்சத்திரம் காரம் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வந்து வாயில சனி அப்படின்னு என்னத்த சொன்னாலும் வம்ப இழுத்துருவான். அவன் பின்னாடி இருக்கலாம், முன்னாடி வரக்கூடாது. இப்படி சில காரணங்கள் பௌதிகமா இருக்கு. இதே மாதிரி அவன் வந்து அப்படி பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொல்லி மேலும் பலத்தை குறைக்கிறான் அந்த அத்தியாயத்துல. அதான் கிருஷ்ணருக்கு எதிராக போனா அவங்களுக்கு தானாகவே ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். மையம்தான் அத்தனை பலத்துக்கும் காரணம். மையத்தொட்டு விலகுற மாதிரி யாருக்கு நடத்த இருக்கோ அவங்களுக்கு பயம் இருக்கும், பலவீனம் இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா பகவான் வந்து 10ஆம் அத்தியாயத்துல பலவீனர்களை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு பலம் தேவை. அந்த பலம் நான் தான் அப்படிங்கிறார். பலவீனர்களை காக்கும் பலம் நானே அப்படி ஒரு இடத்துலயே சொல்றார். பிறகு நிராகாரஸ்ய தேகினான்னு ஒரு வார்த்தை வரும். நிராகாரஸ்ய, கண்ணுக்கு பார்க்கறது ஆகாரம், காதுக்கு கேட்கறது ஆகாரம், வாய்க்கு வந்து சுவைக்கிறது, நாக்குக்கு வந்து சுவைக்கிறது ஆகாரம், தோலுக்கு ஸ்பரிசம் தொடுறது, ஒருத்தரை பார்த்தா தொடுறோம் வைக்கிறோம், அதெல்லாம் என்னது? அதுவும் ஒரு இன்பம் தான் அதுல இருக்கு. அப்போ அதுல ரசோபட்சம், ரசோபிய அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பரம் திருஷ்வான்னு இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா 4 புலன்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த நாக்கு மட்டும் கஷ்டங்கிற அர்த்தத்துல அதை 2வது தனியா போட்டுருப்பாங்க. அது எப்போ கண்ட்ரோல் ஆகும்னா கிருஷ்ணத்தை டேஸ்ட் வந்தா மட்டும். பரம் திருஷ்வா, உன்னதத்துல எவனுக்கு காட்சி அமைஞ்சிட்டோ, கண்டருள பண்ணுதல்ங்கிறாங்களா, உன்னதத்துல யாருக்கு சுவை உண்டாயிருச்சோ, அந்த காட்சி சுவை கிடைச்சதோ, நிவர்த்ததே விசையாவின் நிவர்த்தந்தே. விஷயங்கள் வந்து 5, ஆனா முதல்ல 4 தான் சொல்லிட்டு அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் யோகா சாதனைகளே போயிடும். ஆனா நாக்கு மட்டும் கண்ணன்ட்ட வந்தா மட்டும்தான் அடங்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல அதுலயும் அந்த வரிய நேக்கா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கீதையில ரொம்ப ரசிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.